வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். வீக்கெண்ட் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மரத்தின் மீதேறி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட தாதி உத்தியோகத்தர் எதிர்ப்பை கைவிட்டார். அங்கோலா ஜனாதிபதியின் மகள் உலக செல்வந்தர்கள் பட்டியலில் உள்ளடக்கம். ரத்து பஸ்வல சம்பவம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் கருத்து. காணாமல் போன யானைகளின் தகவல்கள் அடங்கிய பதிவேடு கிடைத்துள்ளதாக அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவிப்பு. கண்டி போதனா வைத்தியசாலையின் தாதி உத்தியோகத்தர் ஒருவர் மரத்திலேறி மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் பணிபுரியும் 2 தாதி உத்தியோகத்தர்களின் உள்ளக இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கண்டி போதனா வைத்தியசாலையின் தாதி உத்தியோகத்தர் கடந்த வியாழக்கிழமை எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். கண்டி போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவில் வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் 2 தாதி உத்தியோகத்தர்களுக்கு உள்ளக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரியே அவர் மரத்தில் ஏறி எதிர்ப்பில் ஈடுபட்டார். இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகம் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிய கொடுத்துள்ளனர். இன்று பிற்பகல் போலீசார் வைத்தியசாலைக்கு சென்று ஏனைய தாதி உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் குறித்த தாதி உத்தியோகத்தர் தமது எதிர்ப்பு நடவடிக்கையை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளார். சத்தியாகிரகத்தை கைவிட்டு மரத்திலிருந்து இறங்கி வருமாறு நாம் அவரிடம் கோரிக்கை விடுத்தோம். அதற்கமைய தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அவர் வந்தார். தற்போது சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு மரத்திலேறி போராட்டங்களை முன்னெடுப்பதனை விடுத்து தொழிற்சங்கங்களின் ஊடாக இவற்றை தீர்க்க முயற்சிக்க வேண்டும். நானும் அமைச்சின் செயலாளரும் இவரை இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்துமாறு கோரியமைக்கு அவர் இணங்கினார். இதேவேளை தாதி உத்தியோகத்தர்களின் உள்ளக இடமாற்றத்தை ரத்து செய்வதற்கு இணக்கம் காணப்படாமையினால் பிரதான சத்திர சிகிச்சை பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையை நாளைய தினமும் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் கண்டி மாவட்ட செயலாளர் பிரபாத் பாலிப்பான தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் ஆடிவேல் திருவிழாவை பார்வையிடுவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று அங்கு சென்றிருந்தார். கதிர்காமம் கிரிபேகர் விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அங்கு மத அனுஷ்டானங்களிலும் கலந்து கொண்டிருந்தார். பின்னர் கிரிபேகர் விகாரையின் விகாராதிபதியை சந்தித்த ஜனாதிபதி கதிர்காமம் அஷ்டபல போதியையும் வழிபட்டார். கதிர்காமத்தில் உள்ள முக்கிய விகாரிகள் உட்பட ஏனைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி பின்னர் ஆடிவேல் திருவிழாவை பார்வையிட்டார். கதிர்காமம் ஆடிவேல் திருவிழாவை முன்னிட்டு சித்துல் பௌவ ரஜமஹா விகாரையில் நடைபெற்ற அன்னதான நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மூதூர் நாவலூர் பாலத்திற்கு அருகில் மகாவலி ஆற்றில் நீராடச் சென்ற 3 மாணவர்கள் இன்று பிற்பகல் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தோற்றவிருந்த 3 மாணவர்களே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர்.
மேலும் சில இளைஞர்களுடன் இன்று பிற்பகல் இந்த மாணவர்கள் மகாவலி ஆற்றில் நீராட சென்ற போது அனர்த்தத்திற்கு உள்ளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த கிண்ணியா மஹரூப் நகரை சேர்ந்த 16 வயதுடைய 3 மாணவர்களை உயிரிழந்துள்ளனர். நான் 2 பேரும் தான் ஆண்டோனையும் இவர கையில இருந்து அவர் கை விடுபட்டு இன்னும் 3 பேர் இருந்த பாட்டி அவங்க அப்படி நாங்க கரைக்கு வந்துட்டோம். நாங்க 2 பேரும் கரைக்கு வர நானா பிடிச்சி இழுத்து எடுத்துட்டோம். நாங்க 2 வந்துட்டோம். நாங்க வந்து அவன் 3 பேரும் நீத்து கொண்டு போய் மகாவலி கங்கையின் களிமுகத்திற்கு சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் 7 பேருடன் நீராட சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நான் தொழில் நிமித்தம் கங்கைக்கு போன இடத்துல 5 பேர் கடல் குளிச்சு கொண்டிருந்தாங்க. கடல் குளிச்சு கொண்டு ஒரு ஆள் தாண்டுறதுக்கு அந்த 3 பேர் 4 பேரும் காப்பாற்ற போனாங்க. முதல் தாண்டவரை காப்பாத்திட்டாங்க. மற்ற 3 போன பேரும் 3 பேரும் தாண்டு அப்படியே போயிட்டாங்க. நாங்க பார்த்து கொண்டு அவனை கொண்டு செய்யலாம் போயிட்டு. வடமாகாணத்தின் மாங்குளம், கிளிநொச்சி மற்றும் யாழ் நகரங்களின் நிர்வாகம், வர்த்தகம் மற்றும் கலாசாரம் ஆகியவற்றை வெவ்வேறு கேந்திர நிலையங்களாக அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். வடமாகாண வலய பௌதீக திட்டக்குழுவின் அங்குரார்ப்பண கூட்டம் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் GA சந்திரஸ்ரீ இதனை குறிப்பிட்டார். மாகாண ரீதியில் நகரங்கள் மற்றும் கிராமங்களை உருவாக்குகின்றமை உள்ளிட்ட பௌதிக திட்டங்களை தயாரிக்கும் நடவடிக்கைகள் இந்த வலய பௌதிக திட்ட குழுவினால் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கீழ் நியமிக்கப்பட்ட வடமாகாண பௌதிக திட்ட குழு நேற்றைய தினம் முதற் தடவையாக கூடியது. மாகாண செயலாளர்கள் தலைமைத்துவம் வகிக்கும் இந்த குழுவில் உள்ளூராட்சி மன்றங்களின் அரசு அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்களும் அடங்குகின்றனர். பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்து இந்த திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. மாங்குளம் நகர பரிபாலன கேந்திரයක් වශයෙන් மாங்குளம் நகர் நிர்வாக கேந்திர இடமாகவும், கிளிநொச்சி நகர் வர்த்தக கேந்திர இடமாகவும், அதேபோன்று யாழ் நகரை கலாசார கேந்திர நிலையமாகவும் மாற்றும் விதம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த நகரங்களில் உள்ள பௌதீக மற்றும் ஏனைய வளங்களை பயன்பாட்டிற்கு எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்திற்காக அதனூடாக இந்த நகரங்கள் மற்றும் ஏனைய பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றமை குறித்து இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஊடாக திட்டமிடப்படும். නිර්මාණශීලී වැඩසටහන් යටින් ඉදිරි අනාගතය සඳහා අවශ්‍ය සැලසුම් සකස් කිරීමයි. දැනටමත් ඒ අවශ්‍ය இதற்கு தேவையான பன்முகப்படுத்தப்பட வேண்டிய நிதி குறித்த கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வலய திட்டத்திற்கான யோசனை குறித்து அரசாங்கம் அதிக முன்னுரிமை வழங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடன் உதவிகளில் 80% வடமாகாண அபிவிருத்தி தேவைக்காகவே பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்வாங்க போவதில்லை. புத்தளத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்க ரத்துபஸ்வல சம்பவம் தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார். இன்று 2 கட்சிகள் இல்லை, மக்களை தாக்குகின்ற ஒரே கட்சி தான் இருக்கின்றது. இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து மக்களை தாக்குகின்றனர். இரு பக்கம் உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மக்கள் விரோதிகளும் ஒன்றிணைந்து மக்களை தாக்குகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணி மக்களை பாதுகாக்கின்றது. அதனால்தான் வெளிவேறிய ரத்துபஸ்வல சம்பவத்தின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி இருக்கின்றது என்று கூறினார்கள். மக்கள் சுத்தமான நீரை பருக வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணி கூறுகின்றது. அதில் உள்ள பிழை என்ன என்பதை கூறுங்கள். මොකක්ද ඇති වැරද්ද? ජනතාව විමුක්ති පෙරමුණ ඉස්සරහින් හිටියාම අපට පිරිසිදු වතුර බොන්න ඕනේ කියලා කියන ජනතාව ඉස්සරහින් හිටියොත් තියෙන වැරද්ද මොකද කියලා. ஆபிரிக்க கண்டத்தில் உள்ள மத்திய வருமானம் பெறுகின்ற நாடுகளில் ஒன்றான அங்கோலா ஜனாதிபதி ஜோசே எதுர்வார்டோ டோஸ் சென்டோஸின் மூத்த மகள் போர்ப்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ள செல்வந்தர் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளார். இதன் பிரகாரம் இசபெல் டோஸ் சென்டோஸின் தற்போதைய வருமானம் $3 பில்லியன் என போர்ப்ஸ் நாளிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆபிரிக்க கண்டத்தில் உள்ள செல்வந்த பெண்ணான இசபெல் டோஸ் சென்டோஸ் அங்கோலாவின் முன்னணி செல்வந்தர் ஆவார். ஆபிரிக்காவில் உள்ள 40 செல்வந்தர்களில் அவர் 31வது இடத்தை வகிக்கிறார். எவ்வாறாயினும் அங்கோலா ஜனாதிபதியின் மூத்த மகள் செல்வத்தை தேடிக்கொண்ட விதம் தொடர்பில் தெளிவில்லாத நிலைமை தோன்றியுள்ளதாக போர்ப்ஸ் சஞ்சிகை குறிப்பிடுகிறது.
2012ஆம் ஆண்டில் இசபெல் தோஸ் சென்டோஸின் வருமானம் 500 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்ட அதேவேளை ஒரு வருடம் கழிவதற்கு முன்னர் அவரது வருமானம் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரித்துள்ளதாக ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை சுட்டிக்காட்டுகிறது. 1979ஆம் ஆண்டு முதல் 25 வருடங்களுக்கு அதிக காலம் நாட்டை ஆட்சி செய்து வரும் ஜனாதிபதி ஜோசே எதுவார்டோ தோஸ் சென்டோஸினால் அங்குள்ள பல நிறுவனங்களின் பங்குகள் அவரது மூத்த மகளின் பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக குறித்த சஞ்சிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரிடம் உள்ள செல்வத்தில் 25% வருமானம் அங்கோலாவில் உள்ள 2 பிரதான கையடக்க தொலைபேசி நிறுவனங்களிடமிருந்து கிடைப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 கையடக்க தொலைபேசி நிறுவனங்களினதும் பெறுமதி 1 பில்லியன் அமெரிக்க டாலர் என குறிப்பிடப்படுகிறது. இதனை தவிர அங்கோலா மற்றும் போர்த்துகல் ஆகிய நாடுகளின் அரசு வங்கிகளின் பங்குதாரராக இசபெல் தோஸ் சென்டோஸ் இருப்பதோடு போர்த்துகலின் கேபிள் தொலைக்காட்சி சேவையில் பாரிய முதலீட்டை செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரதான வருமானத்தை ஈட்டித் தருகின்ற தொழில்துறையான எரிபொருள் துறையில் அங்கோலா அரசு நிறுவனத்துடன் தொடர்புடைய நிறுவனத்தில் 6.9% பங்கு இசபெல் வசமுள்ளது. அங்கோலாவில் இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் பல்வேறு அமைப்புகள் கடந்த காலங்களில் இடைக்கிடை தகவல்களை வெளியிட்டுள்ளதாக ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை குறிப்பிடுகிறது. உலக வங்கியின் தரவுகளுக்கு அமைய அங்கோலாவின் சனத்தொகை 20.82 கணிப்பிடப்பட்டுள்ள அதேவேளை அந்நாட்டின் தலா தேசிய உற்பத்தி $114.02 என குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாயினும் அங்கோலாவின் தனிநபர் வருமானம் நாளொன்றுக்கு $1 குறைவாக காணப்படுகிறது என பிபிசி செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. පවුල් සතුව තිබෙන දේශපාලන බලය උපයෝගී කරගෙන විශාල වශයෙන් ආර්ථික වාසි ලබා ගැනීමට තියෙන හැකියාව පිළිබඳ ඉතාම කදිම නිදර්ශනයක් අපිට සපයනවා. குடும்பத்தாரிடமுள்ள அரசியல் பலத்தை பயன்படுத்தி பாரிய அளவில் பொருளாதார நன்மைகளை பெற்றுக் கொள்கின்ற இயலுமை மிகவும் தெளிவான எதிர்நோக்கு ஒன்றை எடுத்து காட்டுகின்றது. இலங்கையை எடுத்துக்கொண்டால் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்கின்றவர்கள் குடும்பத்தாருக்கிடையே அதனை வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர். அரசியலில் உள்ளவர்கள் பரம்பரையாக பணக்காரர்கள் அல்ல, எனினும் அரசு அதிகாரங்களை பயன்படுத்தி பாரிய வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்றனர். அரசு அதிகாரம் மற்றும் வர்த்தக அதிகாரம் ஆகியவற்றிற்குள் இடையில் தொடர்புகள் ஏற்படுத்துகின்ற போது அதனூடாக பாரிய அளவான லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். එයාට මේ එයින් ලාභ ලැබීමේ හැකියාව වැඩි. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பயிற்றுவிக்கப்பட்ட யானைகளின் தகவல்கள் அடங்கிய பதிவேடு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டு கடிதம் ஒன்று கிடைத்துள்ளதாக வனவிலங்கு அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா தெரிவிக்கின்றார். தனமல்வில ஹம்பேகமுவ பகுதியில் நேற்று நடைபெற்ற கம்மெத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவேடு காணாமல் போனதாக கூறிய நபரே அது கிடைத்துள்ளமை குறித்து அறிவித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வன ஜீவராசிகள் சட்டத்தின் கீழ் யானைகளை வளர்ப்பதற்கு வருடாந்தம் அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுடன் அதற்காக யானையின் புகைப்படங்களுடனான அனைத்து தகவல்களும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும். இந்த தகவல்கள் அடங்கிய பதிவேடை வனவிலங்கு திணைக்களத்திலிருந்து காணாமற் போயிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவல்கள் அடங்கிய பதிவேடு காணாமற் போனதாக செய்தி வழியான கடந்த 10ஆம் தேதி பதிவேடு வைக்கப்பட்டிருந்த அலுவலகம் விசாரணை அதிகாரிகளினால் சீல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பதிவேடு காணாமல் போய் 1 வருடங்கள் என எமது பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். அதன் பிறகு இந்த பதிவேடு காணாமல் போய் 6 மாதங்கள் என செயலாளரிடம் கேட்டபோது அவர் தெரிவித்தார். இந்த கருத்துக்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என நான் எண்ணியிருந்தேன். எமது உதவி பணிப்பாளர் ஒருவர் விசாரணைகளுக்காக செயலாளரினால் நியமிக்கப்பட்டார். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. போலீசாரினால் சீல் வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டது. ரகசிய போலீசார் விசாரணைகளுக்காக சென்றனர். எவ்வாறாயினும் பதிவேடு காணாமல் போனதாக கூறிய நபரே மீண்டும் அது கிடைத்ததாக எனக்கு கடிதம் எழுதினார். இருந்தாலும் குற்றம் இல்லாவிடினும் குற்றம். இந்த நாடகம் என்ன என்பது குறித்த தகவல்கள் அண்மையில் வெளியாகும். தனமன்வில அம்பேகமோ கிராமத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்ட கம்மெத்த நிகழ்ச்சி எதிர்வரும் நாட்களில் எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.